ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பாதாம் ஹல்வா தான். இது எப்படி செய்கிறாங்கங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் நாங்கள் பாதாம் எடுத்து அதை நாள் நைட்டே ஊற வச்சுருக்கோம். ஒரு 8 hours கண்டிப்பாக ஊறணும். இப்போது அதோட தோலை உரிச்சாச்சு. நீங்கள் மறந்துட்டிங்கன்னா ஹாட் வாட்டரில் கூட நீங்கள் ஊற வச்சு அதை உரிச்சிட்டா உடனே உறிஞ்சிடும். இப்போ நாங்கள் இதை மிக்சியில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடலாம். ரொம்ப மசியாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் குறைன்னு அரைச்சாதான் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். இந்த டெக்ஸ்டருக்கு அரைச்சா போதும். இப்போது பேன் எடுத்துப்போம். அதில் ஒரு 3/4 டம்ளர் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பாதாம் விழுதை, அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாதாம் நல்லா வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த பாதாம் வேகணும் இல்லையா, பாதாம் விழுது வேகணும். இதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம வேக விட்டுடலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கிறப்ப அது என்ன ஆகிடும்னா கீழே அடி பிடிச்சிரும். ஸோ சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்போது நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா கேசர் தான் போட போகிறோம். நாங்கள் கொஞ்சமாக பால் எடுத்து அதில் குங்குமப்பூவை போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதை கலந்து நாங்கள் இந்த பாதாமில் போட்டாச்சு. உங்களுக்கு எவ்வளோ குங்குமப்பூ தேவைப்படுதோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. குங்குமப்பூவில் இதுக்கு கலர் கூட கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு தேவையான அளவு நீங்கள் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நாங்கள் நெய் தான் சேர்க்க போகிறோம். நெய் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெய் நீங்கள் சேர்க்க ஹல்வானாலே நெய் தான். ஸோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா நெய் ஊற்றி சேர்த்துக்கோங்க. நாங்கள் இப்போ இது கூட ஒரு 12 டீஸ்பூன் ஜீனி சேர்த்துருக்கோம். உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இனிப்புனாலே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டால் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. திரும்பவும் நெய் சேர்த்துக்கலாம். 1/4 கப் நெய் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது நல்லா திரண்டு வந்துடும். அந்த பேன்லலாம் ஒட்டவே ஒட்டாமல் ரொம்ப கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். பாருங்கள், எதுலேயுமே ஒட்டலை. நல்லா ஹல்வா பதத்துக்கே வந்திருக்கு. இது கூட இப்போ நம்ம கொஞ்சமாக ஏதாவது நட்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. பாதாம், முந்திரி, அது மாதிரி நட்ஸ் இருந்தால் மேலே தூவி விட்டுருங்க. இது கூட குங்குமப்பூவையும் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நாங்கள் சாப்பிட்டு பார்த்த வரைக்கும் செம்ம டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நாங்கள் கொஞ்சமாக எடுத்து பட்டர் ஷீட்டில் வச்சு அது எப்படி வருது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு நாங்கள் பட்டர் ஷீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இந்த அல்வாவை வைக்கலாம். அது அந்த பட்டர் ஷீட்டோட ஒட்டாமல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணது கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நாங்கள் இந்த பட்டர் ஷீட்டில் வச்சுருக்கோம். இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒட்டவே இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரியே நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.